அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய கேபி ஜோதிடத்துக்கு ஃப்ரீ சாஃப்ட்வேருங்க. தமிழ் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஃப்ரீ சாஃப்ட்வேர் ரொம்ப சிறப்பான சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் அஸ்ட்ரோசேஜ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. நான் வச்சுன்னு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆப் வரும். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டான சாஃப்ட்வேர். இடையில விளம்பரம் மட்டும் வரும், அதை மட்டும் நீங்கள் அப்படியே இக்னோர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கேபி அஸ்ட்ராலஜிக்கு எப்படி பார்க்குறது அப்படின்னா, அப்படியே நீங்கள் கீழே வந்துடுங்க. கீழே வந்துட்டிங்கன்னா அறிக்கைகள்னு இருக்கும். இந்த இடத்துல அறிக்கைகள்னு இருக்கும். அப்படியே வலது பக்கம் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கேபி முறைன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. இதில் டம்மியாக ஒரு பேர் கொடுத்துக்குங்க. யாருக்கு ஜாதகம் கணிக்கணுமோ அவங்க பேர் கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. செட்டிங் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து கிருஷ்ணமூர்த்தி பழைய அயனாம்சத்தை கொடுத்துருங்க. சரிங்களா? அயனாம்சம் எப்பவுமே கேபி பழைய கொடுத்துட்டு ஜாதகத்தை கணிச்சிருங்க. இந்த மாதிரி ஜாதக டீட்டெயில்ஸ் வந்துடும். ராசி கட்டம், கிரகங்கள், பாவங்கள் எல்லாமே துல்லியமாக இருக்கும். அப்படியே ரைட் சைட் தள்ளின்னு வந்தீங்கன்னா கிரகங்கள், ராசி அதிபதி, நட்சத்திரம், உப நட்சத்திரம், அடுத்து பாவத்துடைய ஆரம்ப முனை, ராசி அதிபதி, நட்சத்திரம், உப நட்சத்திரம் எல்லாமே இருக்கும். விளம்பரத்தை மட்டும் க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்து கிரகங்கள் இருக்கும், கிரக குறிகாட்டிகள், அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அப்படியே வலது பக்கம் தள்ளின்னு வந்தீங்கன்னா தசாபுக்தி பார்க்கறதுக்கு அப்படியே லெஃப்ட் சைட் கிளிக் பண்ணி இங்கே தசைன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இன்னொரு முறை தசை கிளிக் பண்ணிங்கன்னா தசை வந்துடும். விம்சோதரி தசாபுத்தியோடைய ஆர்டர் எல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? இது ஒரு ஆப்ஷன். இப்போ எனக்கு வந்து கேபியில் பிரசன்னம் கணிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக முகப்பு வந்துட்டு அதே மாதிரி சேம் அப்படியே கீழே வந்துட்டு அறிக்கைகள் வந்துட்டு கேபி முறை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் சும்மா டம்மியாக நேம் மட்டும் கொடுத்துட்டு செட்டிங்கில் வந்து இங்கே பாருங்கள் 1 to 240 கேபி ஓரையன் இருக்குல்ல, நம்பர் 100. இப்போ கேபி பழைய அம்சம் இதை கொடுத்துட்டு ஜாதகத்தை கணிச்சிட்டிங்கன்னா 100க்கு உண்டான அந்த சிம்ம லக்கணத்தை போட்டு வந்துடும். இது வந்து அந்த நம்பருக்கு உண்டான லக்கணம் போட்டு பிரசன்ன சாட்டு கணிச்சிடும். அதில் கிரகங்கள், பாவ ஆரம்ப முனை, கிரக குறிகாட்டிகள் இதெல்லாமே இருக்கும். விளம்பரத்தை மட்டும் க்ளோஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? இதில் தசை பார்க்குறதுக்கு தசை இப்படி வந்துடும். எனவே ரொம்ப சிறப்பான சாஃப்ட்வேர். தமிழ் லாங்குவேஜ் இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 9 லாங்குவேஜ் இருக்குதுங்க. விளம்பரம் மட்டும் இடையில வரும், அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. மற்றபடி ரொம்ப சிறப்பான சாஃப்ட்வேர். நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.